ஹாய் கேஸ், இப்போ நம்ம எங்கே இருந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்திருக்கோம். இன்றைக்கி தான் நம்ம மயிலாடுதுறை டு காரைக்குடி செக்ஷனில் டீசல் இன்ஜினை பார்க்க போகிற கடைசி நாள். நம்ம பட்டுக்கோட்டை டு காரைக்குடி செக்ஷனில் நாளைக்கு தான் எலக்ட்ரிக் லோக்கோ ட்ரையல் நடக்க போகுது. அதனால தான் இன்றைக்கி லாஸ்ட்டாக நம்ம டீசல் இன்ஜினை வந்து கவர் பண்ணிடலான்னு இன்றைக்கி நம்ம மயிலாடுதுறை வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சரில் நம்ம மயிலாடுதுறையிலேருந்து பேராவண்ணி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். மயிலாடுதுறையிலேருந்து பேராவண்ணி வரைக்கும் டிக்கெட் பர் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா தாங்க. மயிலாடுதுறையிலேருந்து பேராவண்ணிக்கு நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா 125 ரூபா ஆகும். பஸ்ஸில் வந்து டைமிங் எக்ஸ்ட்ரா வரும். டோட்டலாக வந்து 7 ஹவர்ஸ் ஆகும். நம்ம வந்து 3 ஹவர்ஸ்லேயே போயிடலாம். ஒரு 4 ஹவர்ஸ் வந்து சேவ் ஆகும். நம்ம காரைக்குடி பேசஞ்சருக்கு இன்னும் பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து இன்னும் ஷோ பண்ணல. ஷோ பண்ணதுக்கப்புறம் வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகுது. நம்ம காரைக்குடி பேசஞ்சரை இங்கேருந்து 5:10க்கு எடுப்பாங்க. ஆனால் டிஜிட்டல் போர்டில் 5:10லேருந்து 5:45க்கு டிபார்ச்சர் டைமை வந்து மாற்றிருக்காங்க. நம்ம ட்ரெயின் வந்து இன்றைக்கி 35 மினிட்ஸ் வந்து ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னு அவங்க சொல்லலை. ஒருவேளை இந்த கூஸ் ட்ரெயின் போச்சுல அதனால கூட இருக்கலாம். நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து ஈவினிங் 4:40 கிளம்ப வேண்டிய மயிலாடுதுறை டு வேளாங்கண்ணி பேசஞ்சர் இப்போ தாங்க கிளம்புது. இந்த ட்ரெயினே இவ்வளோ லேட்டாக வந்து டிபார்ச்சர் கொடுக்குறாங்க. என்ன ரீசன்னு தெரியல. எல்லா ட்ரெயினுமே இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம காரைக்குடி பேசஞ்சரை மேக்ஸிமம் வந்து நம்ம 2வது பிளாட்ஃபார்மில் தான் போடுவாங்க. இன்றைக்கி இந்த வேளாங்கண்ணி பேசஞ்சர் 2வதுலேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்குது. நம்ம ட்ரெயினை எப்போ பிளாட்ஃபார்ம் கொண்டு வராங்கன்னு தெரியல. டீ குடிக்காமல் எந்த ஜேர்னியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணதில்லை. அதனால தான் ஜங்ஷனுக்கு முன்னாடி இருக்க டீ கடையிலேருந்து டீ குடிச்சிட்ருக்கோம். மயிலாடுதுறை ஜங்ஷனோட என்ட்ரன்ஸில் டிஜிட்டல் போர்டு வந்து புதுசாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நம்ம காரைக்குடி பேசஞ்சர் இன்றைக்கி 5:45க்கு கிளம்ப போகுது. ஆனால் எந்த பிளாட்ஃபார்ம்னு இன்னும் போடல. இந்த டிஜிட்டல் போர்டில் நீங்கள் வெளியேருந்து 12 ட்ரெயின்ஸுக்குள்ள டைமிங்ஸை வந்து பார்த்துக்க முடியும். டிக்கெட் கவுண்டருக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இன்னொரு டிஜிட்டல் போர்டு வச்சுருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு இது வரைக்கும் நம்ம ட்ரெயினில் தான் கிராஸ் பண்ணி போயிருக்கோம். இன்றைக்கி தான் வந்து ஜங்ஷனில் வந்து இறங்கி பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கன்னியாகுமரியிலேருந்து ஹைதராபாத் போகிற வண்டி இன்றைக்கி கொஞ்சம் டிலேயில் வந்துகிட்டு இருக்கோம். அந்த வண்டி எப்போவுமே இங்கே 4:30 மணிக்கு வந்துடும். இன்றைக்கி வந்து 5:33 தான் வரும்னு போட்டிருக்கு. டிக்கெட் கவுண்டர்லேயும் ஒரு டிஜிட்டல் போர்டு இருக்குது. இது வரைக்கும் நான் எப்போல்லாம் ட்ரெயினில் வரணும் அப்போல்லாம் ஒரு சம்பவம் வந்து நடந்துருக்குது. ஒன்று ட்ரெயின் வந்து டிலே ஆகும், இல்லைன்னா கிராசிங் வரும், இல்லைன்னா இந்த மாதிரி ரீஷெட்யூல் பண்ணிடுவாங்க. நம்ம வெளியே போய்ட்டு டீ குடிச்சிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது 5:28க்கு தான் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து ஷோ பண்ணாங்க. பிளாட்ஃபார்ம் 2 தான் அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ 3rd பிளாட்ஃபார்முக்குள்ள அரைவாது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் தான் தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறை வர பேசஞ்சர். இந்த ட்ரெயினை தஞ்சாவூர்லேருந்து மத்தியானம் 2:45க்கு எடுப்பாங்க. ஈவினிங் 5:20க்கு இந்த ட்ரெயின் வந்து மயிலாடுதுறை வந்து ரீச் ஆகும். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருக்குது. 5:30க்கு தான் வந்து மயிலாடுதுறை வந்து ரீச் ஆகிருக்கு. இந்த வண்டிக்கு இங்கே ஒரு அரை மணி நேரம் ஹால்ட்டு கைஸ். இந்த வண்டி தான் வந்து ஈவினிங் 6 மணிக்கு மயிலாடுதுறை டு விழுப்புரம் பேசஞ்சராக கிளம்பி போகும். இந்த ட்ரெயின் மயிலாடுதுறையிலேருந்து 6 மணிக்கு கிளம்பி நைட்டு 9:35க்கு விழுப்புரம் போய் ரீச் ஆகும். நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு மதியம் கிளம்பி கொஞ்சம் ஃப்ரீயாக போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் வந்து விழுப்புரம் வரைக்கும் ஸ்ட்ரைட் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே பேசஞ்சர் தான். தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறை போய்ட்டு மயிலாடுதுறையிலேருந்து விழுப்புரம் பேசஞ்சரில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுங்க. அப்போ தான் பேசஞ்சர் டிக்கெட் கொடுப்பாங்க, இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் டிக்கெட் கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் விழுப்புரம் போய்ட்டு விழுப்புரம்லேருந்து சென்னைக்கு அடிக்கடி ட்ரெயின் இருக்குது. நீங்கள் அடுத்த ட்ரெயினில் வந்து மாறி போய்க்கலாம். தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறைக்கு இந்த ட்ரெயினில் 25 ரூபா டிக்கெட் ஃபேரு. மயிலாடுதுறையிலேருந்து விழுப்புரமுக்கு 35 ரூபா. கரெக்டாக 5:30 மணிக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் ஷோ பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் தான் இன்றைக்கி நம்ம காரைக்குடி பேசஞ்சர் கிளம்ப போகுது. இன்றைக்கி நம்ம வண்டி 5:10க்குள்ளே 5:35க்கு தான் 5:45க்கு தான் கிளம்ப போகுது. என்ன ரீசனால் இவ்வளோ லேட்டாக கிளம்ப போகுதுன்னு தெரில. ஆனால் இப்போ தான் 6 பிளாட்ஃபார்ம்லேருந்து இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க.
இது அப்படியே முன்னாடி போயிட்டு நம்ம இருக்க 2வது பிளாட்ஃபார்முக்கு வரும். இப்போ தாங்க நம்ம காரைக்குடி பேசஞ்சரை நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:43 ஆகுது. 5:45க்கு டிபார்ச்சரு ஏற்கனவே ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதில் வேறு டிலே பண்ணுறாங்க. எப்போதும் போல் ஸ்லோவாக கொண்டு வரல காய்ச்சி, இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சில்ல, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேருந்து பேக் சைடு வந்து ரிவர்ஸில் கொண்டு வரதுக்கு பேர் தான் சண்டிங் ப்ராசஸ். இந்த சண்டிங் ப்ராசஸ் வந்து டீசல் இன்ஜின் வச்சு தான் எப்போவுமே பண்ணுவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, எலக்ட்ரிக் இன்ஜின் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சண்டிங் பண்ணி முடிச்சுட்டு எலக்ட்ரிக் இன்ஜினை டீகப்பிள் பண்ணி டீசல் இன்ஜின் வந்து மாட்டினதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயின் வந்து கிளம்பும். ஏற்கனவே டீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. எத்தனை மணிக்கு கிளம்ப போகுதுன்னு தெரியலையே, பார்க்கலாம் கைஸ். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் சைடு தான் ஏற போகிறோம். இன்ஜினுக்கு பக்கத்தில் தான் ஏற போகிறோம். இன்ஜினை வந்து நல்லா கவர் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினோட கோச்சஸ் எல்லாமே 2011, 12, 13 மேனுஃபேக்சர் பண்ண கோச்சஸ் தான் வந்து இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. போன தடவை நான் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது மிடில் உட்காந்துருந்தேன். சார்ஜிங் போர்ட் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஏற்கனவே ரீஷெட்யூல், இந்த வாட்டி ரீஷெட்யூல் கைஸ் 5:45க்கு இல்லை, இன்றைக்கி வந்து 5:55க்கு தான் வந்து நம்ம காரைக்குடி பேசஞ்சர் கிளம்ப போகுது. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கு வந்து ஒரு டீசல் லோக்கோ வச்சு ஒரு ட்ரெயினை கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த டீசல் லோக்கோவை தான் வந்து நம்ம ட்ரெயினுக்கு வந்து அட்டாச் பண்ணுவாங்க. எப்போ கொண்டு வர போகிறாங்களோ தெரியல. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிரும் போல இருக்குது. டீசல் லோக்கோ இன்னும் அட்டாச் பண்ணல, அதனால தான் வந்து 5:45லேருந்து 5:55 வரைக்கும் இன்னொரு ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. 6 மணி ஆக்கிடுவாங்க போலையே. 6 மணி வந்து ஒரு நல்ல டிபார்ச்சர் டைமிங். எப்போவுமே 6 மணிக்கே எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ட்ரெயின்லேருந்து வேப் 4 லோக்கோ வந்து டீகபிள் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இனிமேல் தான் நம்ம ட்ரெயினுக்கான டீசல் லோக்கோ வந்து வரும். வாங்க எப்போ கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். நம்ம கடலூர் போர்ட் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் வந்து அரைவ் ஆகிட்டு இருக்குது. நம்ம மெயின் லைனில் ஒரு டிமாண்டான வண்டி கைஸ், சூப்பரான வண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி தான். இதே மாதிரி வேப் 7 லோக்கோ வந்து நம்ம காரைக்குடி லைனில் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த சைடு பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. அங்கே ஒரு வேப் 4 வந்து தனியாக போயிட்டு இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு போயிட்டு இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:55 ஆகுது. அவங்க சொன்ன ஷெட்யூல் டைமும் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் டீசல் லோக்கோ கொண்டு வரல. நம்ம வண்டி இன்னும் எடுக்கலை. எப்போ எடுக்க போகிறாங்களோ தெரியலையே. நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸ் கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துட்டு கிளம்பிடுச்சு. நம்ம வண்டி தான் எப்போ கிளம்ப போகுதுன்னு தெரியல. ஆனால் டீசல் லோக்கோவும் வரவே இல்லை. நம்ம மைசூர் வந்து மெயின் லைன் சூப்பர் ஃபாஸ்ட் ரைடர் கைஸ். கடலூர் போர்ட்லேருந்து சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, ஒசூர், அப்புறம் வந்து கேசர், பெங்களூரு, முக்கியமான சிட்டிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி மைசூர் போய் ரீச் ஆகுது. சூப்பரான வண்டி இது.
நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து 2 முக்கியமான ட்ராக் வந்து இந்த சைடுலேருந்து பிரியுது. நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸ் போகுது பார்த்திங்களா, அதுதான் வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் லைனு. இங்கேருந்து ரைட் சைடு வந்து ஒரு லாங் கர்வ் வந்து வரும். லெஃப்ட் சைடு வந்து திருவாரூர் லைன் கைஸ். இந்த டிசைனில் போக தான் நம்ம வாட்டிக்கு வந்து அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ வந்து 6வது பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. இது அப்படியே சுற்றி 2வது பிளாட்ஃபார்முக்கு வரும். எப்போதும் போல் WTP 4D தான் கைஸ். நம்ம அளவுக்கு வந்து 6th பிளாட்ஃபார்ம்லேருந்து ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு. இப்போ வந்து 2nd பிளாட்ஃபார்முக்கு வந்து உள்ளே வரும். வாங்க லோக்கோ கப்பல் பண்ணுறத வந்து போயிட்டு பார்க்கலாம். WTP 4D இந்த டிசி லோக்கோ தான் இன்றைக்கி நம்ம காரைக்குடி பேசஞ்சர் வந்து புல் பண்ணி கூட்டிகிட்டு போக போகுது. கரெக்டாக 6:23க்கு 1 மணி நேரம் 13 நிமிஷம் டிலேயில் நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். அஞ்சு 10க்கு கிளம்ப வேண்டிய வண்டி 1 மணி நேரம் 13 நிமிஷம் டிலே கூட 6:23 கிளம்பிய வண்டி வந்துருக்கு. இந்த திருவாரூர் லைனை பொறுத்தளவுக்கு மயிலாடுதுறை ஜங்ஷனில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேயும் 2nd பிளாட்ஃபார்ம்லேயும் தான் இந்த ட்ராக் வந்து கனெக்ட் ஆகிருக்குது. அதனால தான் வந்து மற்ற பிளாட்ஃபார்மில் இந்த ட்ரெயின் நின்னாலும் திருவாரூர் லைனுக்கு போகிற வண்டி எல்லாமே ஃபஸ்ட்டு 2nd தான் கிளம்பும். அதே மாதிரி தான் மயிலாடுதுறையிலேருந்து தஞ்சாவூர் போகிற லைன் வந்து 3rd, 4th, 5th இந்த 3 பிளாட்ஃபார்மில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்குது. அந்த சைடு போகிற வண்டி அதில் போகும். இந்த ஸ்டேஷன் தான் மயிலாடுதுறை டு திருவாரூர் லைனில் இருக்க மங்கநல்லூர் ஸ்டேஷனு.
இந்த ஸ்டேஷன் மீட்டர் கேஜ் காலத்தில் வந்து ஆப்ரேஷனில் இருந்திருக்கு, ஆனால் இப்போ வந்து ஆப்ரேஷனில் இல்லை. பேரளம் ஜங்ஷனுக்கு நம்ம கரெக்டாக 6:38க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். மயிலாடுதுறை டு திருவாரூர் லைனில் இது ஒரு முக்கியமான ஜங்ஷன் கைஸ். ஏன்னா இந்த ஸ்டேஷன்லேருந்து தான் காரைக்கால் போகிற லைன் வந்து பிரியுது. இங்கே பேரளம்லேருந்து திருநள்ளாறு வழியாக காரைக்கால் போய் ரீச் ஆகும். இந்த லைனை மீட்டர் கேஜ் லைன்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ராட் கேஜாக இப்போ தான் மாற்றிருக்காங்க 40 இயர்ஸ்க்கு அப்புறம். ரீசெண்டாக தான் இந்த லைனை வந்து ஓப்பன் பண்ணாங்க. 6:40க்கு நம்ம பேரளம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. எப்போதும் பேரளம்க்கு வந்து இந்த ட்ரெயின் 5:25க்கு வந்துட்டு 5:26 கிளம்பும். இன்றைக்கி தான் இவ்வளோ லேட்டாக வந்துருக்குது. இங்கேருந்து வெளியே போகும்போது நான் காரைக்கால் லைனை வந்து கிளியராக காமிக்கிறேங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு லாங் கர்வ் வந்து போகுது பார்த்தீங்களா, அந்த லைன் தான் வந்து இங்கே பேரளம்லேருந்து திருநள்ளாறு வழியாக காரைக்கால் போகிற அந்த லைனு. இப்போ தான் அந்த லைனில் வந்து நியூ ட்ரெயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மயிலாடுதுறை டு காரைக்கால் பேசஞ்சர், அப்புறம் வந்து மயிலாடுதுறை டு வேளாங்கண்ணி பேசஞ்சர், அப்புறம் தாம்பரம் டு காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸை இங்கே பேரளம்லேருந்து இந்த லைனில் விட்டாங்க. அதோட ஓல்டு ரூட்டுமே அந்த ரூட்டு தாங்க. யாரும் அந்த ட்ரெயினை வந்து ரூட்டு மாற்றி விட்டாங்கன்னு நினைக்காதீங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரெயின் வந்து அந்த ரூட்டில் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ட்ரெயினை வேளாங்கண்ணி வரைக்கும் விட்டாங்க. பூந்தோட்டம்க்கு நம்ம வந்து 6:44க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். மெயின் லைன் என்ட்ரி மாசாக இருக்குது கைஸ். லூப் லைனில் போட்டால் தான் வந்து ஸ்லோ ஆகும், இல்லைன்னா இதே ஃபாஸ்ட்டில் வந்து போயிடுவாங்க. இந்த ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக வளைஞ்ச மாதிரியே போயிட்டுருக்கு கைஸ். அதோட கொஞ்சம் கீழே பார்த்தீங்களா எவ்வளோ கேப் இருக்குது. ட்ரெயினில் இருக்க ஸ்டெப்ஸுக்கும் அங்கே இருக்க கேப்புக்கும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதில் வந்து பேசஞ்சர்ஸ் ஏறத்துக்கும் இறங்குறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த பிளாட்ஃபார்மை ட்ரெயினுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில இடத்துல தான் இருக்குது, ரொம்ப வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து பேரளம், பூந்தோட்டம், நன்னிலம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, தில்லைவிளாகம், முத்துப்பேட்டை, அதிரம்பட்டினம், பட்டுக்கோட்டை, ஒட்டங்காடு, பேராவூரணி, ஆயங்குடி, அறந்தாங்கி, வளாரமாணிக்கம், பெரியக்கோட்டை, கண்டனூர், புதுவயல் வழியாக இந்த ட்ரெயின் காரைக்குடி வரைக்கும் போய் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயினோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 190 கிலோமீட்டர் கைஸ். இந்த 190 கிலோமீட்டர் இந்த ட்ரெயினை வந்து 4 ஹவர்ஸில் வந்து கவர் பண்ணுது. எனக்கு இந்த மயிலாடுதுறை டு திருவாரூர் லைனில் ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது. இதை வந்து நீங்கள் மயிலாடுதுறை டு திருவாரூர் இந்த லைனில் இருக்க நீங்கள் தான் வந்து கிளியர் பண்ணணும். மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கும் திருவாரூர் ஜங்ஷனுக்கும் நடுவில் பேரளம், பூந்தோட்டம், நன்னிலம் இதான் வந்து எல்லா பேசஞ்சர் ட்ரெயினும் நிற்கிற ஸ்டேஷன்ஸு. மயிலாடுதுறைக்கும் பேரளம்க்கும் நடுவில் மங்கநல்லூர், கொல்லுமாங்குடி, நன்னிலம்க்கு திருவாரூருக்கு நடுவில் விற்குடி, கொடிக்கால்பாளையம். இந்த 4 ஸ்டேஷனும் இப்போ எதனால் வந்து ஆப்ரேஷனில் இல்லை, அந்த ஸ்டேஷன்ஸ் வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. நம்ம மங்கநல்லூர் மட்டும் தான் வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம், அது மட்டும் தான் நான் பார்த்தேன். மற்ற 3 ஸ்டேஷன்ஸும் ரைட் சைடில் வந்திருக்கும் போல். மங்கநல்லூர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. என்னென்ன அது ஸ்டேஷனான்னு தெரியாமல் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்டேஷன்னு. அதனால தான் ஸ்டேஷனை விட்டு கிராஸ் பண்ணி முக்கால்வாசி கிராஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இந்த 4 ஊர்லேயும் எதனால் வந்து எந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயின்ஸுக்குமே வந்து ஸ்டாப்பிங் இல்லை, என்ன ஆச்சு அந்த ஸ்டேஷனுக்கு, இதை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப நாள் எனக்கு தெரியாமல் இந்த ஒரு விஷயம் தான் இருக்குது இந்த லைனில். ப்ளீஸ் நம்ம மயிலாடுதுறை டு திருவாரூர் இந்த செக்ஷன்லேருந்து நம்ம வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஈஸ்ட் டெல்டா லைன்லேயும் இப்படி ஒரு ஸ்டேஷன் இருக்குது. திருத்துறைப்பூண்டிக்கு அப்புறம் முத்துப்பேட்டைக்கு போகிற வழியில் வந்து பாண்டின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷன் ஆப்பில் மட்டும் தான் காமிக்கிது, நேரில் பார்த்தா காணோம். நன்னிலம் ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து கரெக்டாக 6:51க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஷன்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த ட்ரெயினை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நம்ம ட்ரெயினுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நன்னிலம் ஸ்டேஷன் வந்து 2 பிளாட்ஃபார்ம் உள்ள ஒரு நல்ல ஸ்டேஷன் தான் கைஸ். தாம்பரம் டு ராமேஸ்வரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ்க்கு மண்ணை எக்ஸ்பிரஸோட கிராசிங்க்கு வந்து இந்த நன்னிலமில் தான் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. 1 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
நன்னிலையம்லேருந்து நம்ம கரெக்டாக 6:52க்கு கிளம்பியாச்சு. இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன் தான். இடையில இருக்க விற்குடி, கொடிக்கால்பாளையம்ல வந்து ஸ்டாப்பிங் கிடையாது. எந்த ஒரு ட்ரெயினுக்குமே வந்து இந்த லைனில் அந்த 4 ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டாப்பிங்கே இல்லை. அந்த 4 ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து திருவாரூர் ஜங்ஷனில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம திருவாரூர் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். நமக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு லைன் போகுது பார்த்திங்களா, அந்த லைன் தான் திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போகிற லைனு. நம்ம வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் இந்த லைனில் தான் வரும். வேளாங்கண்ணிலேருந்து நாகப்பட்டினம் வந்து நாகப்பட்டினமில் லோக்கல் ரிவர்சல் எடுத்து அதுக்கப்புறமா அந்த லைனில் தான் வந்து திருவாரூர் வரும். நம்ம ட்ரெயின் இன்றைக்கி திருவாரூர் ஜங்ஷனில் 5th பிளாட்ஃபார்மில் அரைவ் ஆக போகுது. அது எப்படி 5th தான் அரைவ் ஆக போகுதுன்னு இங்கேருந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து சொன்ன மாதிரியே தான் இங்கேயுமே திருவாரூர்லேருந்து நீடாமங்கலம் மன்னார்குடி போகிற அந்த லைனும், அப்புறம் திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை போகிற இந்த லைனும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, 2, 3 இந்த 3ல் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ம் 5ம் நம்ம நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த லைனும், அப்புறம் நம்ம திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை போகிற அந்த லைன்லேயும் வந்து கனெக்ட் ஆகிருக்குது. அதனால் மயிலாடுதுறையிலேருந்தோ திருவாரூர்லேருந்தோ நம்ம பட்டுக்கோட்டை லைன் போகிற எல்லா வண்டியுமே பிளாட்ஃபார்ம் 4 இல்லைன்னா 5லேருந்து தான் கிளம்பும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. திருவாரூர் ஜங்ஷனுக்கு நம்ம கரெக்டாக 7:06க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். திருவாரூர் ஜங்ஷனில் எப்போவுமே எல்லா ட்ரெயின்ஸுக்குமே வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அது யூஸ்வலாக எனக்கே தெரிஞ்சது தான், ஏன்னா நான் அந்த லைனில் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். திருவாரூர் வந்தோடனே நம்ம கோச் வந்து ஃபுல்லாக காலியாகிடுச்சு, ஏன்னா நிறைய பேர் இங்கே தான் இறங்குனாங்க. நான் முதல்ல ஒன்று சொல்ல மாட்டாங்க, பிளாட்ஃபார்ம் 1, 2, 3 இந்த 3 பிளாட்ஃபார்மும் நீடாமங்கலம் மன்னார்குடி லைனு, அதுக்கப்புறம் இங்கே பேரில் மயிலாடுதுறை லைனு இந்த லைனோட வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று சொல்ல மாட்டேன், நீடாமங்கலம் போயிட்டு தஞ்சாவூரும் போக முடியும், மன்னார்குடியும் போக முடியும் ட்ரெயினில். நீடாமங்கலமும் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் தான். அதனால் நம்ம திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் டைரெக்ஷன் போகிற எல்லா வண்டியும் பிளாட்ஃபார்ம் 1, 2, 3க்குள்ளே தான் இங்கேருந்து தான் கிளம்பும். நம்ம வண்டிக்கு பக்கத்தில் 4th பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு டெமோ ட்ரெயின் நின்றுட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ட்ரெயின் தான் திருவாரூர் டு அகஸ்தியம்பள்ளி பேசஞ்சர். அந்த ட்ரெயினை இங்கேருந்து 7:45க்கு எடுப்பாங்க. நீங்கள் மயிலாடுதுறையிலேருந்து அகஸ்தியம்பள்ளியோ இல்லை வேதாரண்யமோ இல்லை திருத்துறைப்பூண்டிக்கோ போகிறீங்க அப்படின்னா, மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் வரைக்கும் நம்ம காரைக்குடி பேசஞ்சரில் வந்துட்டு திருவாரூர்லேருந்து நீங்கள் அந்த ட்ரெயினுக்கு மாறி போய்க்கலாம். இந்த கனெக்டிங் ட்ரெயினுக்கும் சேர்த்து டைரக்ட் டிக்கெட் எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல பார்த்து திருவாரூர் டு அகஸ்தியம்பள்ளி பேசஞ்சர் ஈவினிங் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து வரும். ஈவினிங் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து 5:30 மணிக்கு எடுப்பாங்க. நைட்டு 7 மணிக்கு அந்த வண்டி வந்து திருவாரூர் வந்து ரீச் ஆகும். அதுக்கப்புறம் திருவாரூர்லேருந்து அகஸ்தியம்பள்ளிக்கு 7:45க்கு எடுப்பாங்க. இந்த திருவாரூர் டு அகஸ்தியம்பள்ளி இந்த ட்ரெயின் வந்து டெய்லி தான் ரன் ஆகுது. ஆனால் பட்டுக்கோட்டை டு திருவாரூர் அந்த ட்ரெயின் வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் தான் ரன் ஆகுது. பட்டுக்கோட்டை வரைக்கும் முன்னாடி எலக்ட்ரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு, சிஎல்எஸ் இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சு எலக்ட்ரிக் லோக்கோவில் கூட்ஸ் ட்ரெயின்லாம் ரன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெயினை மெமோ ட்ரெயினாக மாற்றி டெய்லி இன்னும் விடவே இல்லை. எப்போ தான் அந்த வண்டி டெய்லி வரப்போகுதோ. பட்டுக்கோட்டை டு திருவாரூர் அந்த பேசஞ்சர் வந்து டெய்லி வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் guys. ஒரு முக்கியமான கனெக்ஷன் அந்த வண்டிக்கு இருக்குது. என்ன கனெக்ஷன்னா, இந்த வண்டி பட்டுக்கோட்டையிலேருந்து ஈவினிங் 5:30 மணிக்கு கிளம்பி திருவாரூருக்கு நைட்டு 7 மணிக்கு வந்து ரீச் ஆகுது. ஆனால் ஷெட்யூல் வந்து 7:10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எப்போதுமே 6:55லேருந்து 7 மணிக்குள்ளே வந்துடும். அந்த வண்டியில் திருவாரூர் வந்துட்டோம்னா திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை போகிற பேசஞ்சர் எப்போவுமே நைட்டு 7:45க்கு கிளம்புது. அந்த ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயின் வந்து ஒரு சூப்பரான கனெக்டிங் ட்ரெயின். நீங்கள் திருவாரூர் வந்துட்டு மயிலாடுதுறைக்கு ஒரு டிக்கெட்டை எடுத்துகிட்டு சாப்பிட்டு சூப்பராக கிளம்ப முடியும். இதை விட ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட அந்த பேசஞ்சரை வந்து டெய்லியும் விடாமல் இருக்காங்க. எது நல்லா கனெக்டிங் ட்ரெயினாக இருக்குதோ அதெல்லாம் டெய்லி விட மாட்டாங்க. எது கனெக்ஷனே இல்லாத ட்ரெயினோ அதெல்லாம் டெய்லி விடுவாங்க. காரைக்குடியிலேருந்து திருவாரூருக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஒரு பேசஞ்சர் ரன் ஆகுது. உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த ட்ரெயினோட பழைய டைமிங் சூப்பரான கனெக்ஷனாக இருந்துச்சு. காரைக்குடியிலேருந்து ஈவினிங் 4:30 மணிக்கு கிளம்பி திருவாரூருக்கு நைட்டு 7:30 மணிக்கு வந்து ரீச் ஆகும். 7:45க்கு மயிலாடுதுறை மெமோவை பிடிச்சிடலாம். அந்த காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சரோட டைமிங்கே மாற்றி யூஸே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த வண்டி வந்து இப்போ 6 மணிக்கு கிளம்பி நைட்டு 9 மணிக்கு திருவாரூர் வந்து ரீச் ஆகிட்டு இருக்குது. இந்த நியூ டைமிங்னால ராமேஸ்வரம் டு தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸை தான் பிடிக்க முடியும் நைட்டு 9:30 மணிக்கு. அந்த ட்ரெயினில் நீங்கள் திருவாரூர் வந்து பிடிக்கிறதுக்கு நீங்கள் அந்த ட்ரெயினில் ஏறி வந்துடலாம். ஆனால் லோக்கல் பீப்புள்ஸுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லோக்கல் ஏரியாவிலேருந்து திருவாரூர் வந்து அந்த ட்ரெயினில் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெயினோட கனெக்ஷனில் பாம்பனை விட்டுருங்க. 9 மணிலேருந்து 11:40 வரைக்கும் 2.25 மணி நேரம் வெயிட் பண்ணி மன்னார்குடியிலேருந்து சென்னை போகிற மன்னை எக்ஸ்பிரஸ் வந்தவொன்னே தான் போக முடியும். இந்த நியூ டைமிங்னால் ஒரு உருப்படியான ஒரு நல்ல கனெக்ஷனே இல்லை கைஸ். நீங்கள் திருவாரூர்லேருந்து மன்னை எக்ஸ்பிரஸில் போகணுன்னா நீங்கள் பாம்பன் எக்ஸ்பிரஸ்லேயே வந்து மாறிக்கலாம். அந்த காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சரோட டைமிங்கை எதுக்காக தான் மாற்றினாங்கன்னே தெரியல. அதான் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, கரெக்டு தான் கைஸ். அது எப்போவுமே வந்து பழசு தான் வந்து எப்போவுமே நல்லது. 7:36க்கு நம்ம அம்மனூர் ஸ்டேஷன் வந்து அரைவ் ஆகிட்ருக்கோம். இந்த திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி செக்ஷனில் தான் வந்து 2 கிலோமீட்டரு, 3 கிலோமீட்டரு, 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஸ்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும்.
அதனால் திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி செக்ஷனில் மட்டும் எல்லா பேசஞ்சர் ட்ரெயினுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி ட்ரெயினில் வந்து 25 கிலோமீட்டர் தான். ஆனால் வர்றதுக்கு பார்த்திங்களா எவ்வளோ டைம் ஆகுதுன்னு. திருவாரூருக்கு வந்து 7:06க்கு வந்து 7:08க்கு கிளம்பணும். 4 ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி 5வது ஸ்டேஷன் வர்றதுக்கே வந்து 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. அலட்டாம்பாடி ஸ்டேஷனை மட்டும் மிஸ் பண்ணிட்டோங்க. அது வந்து ரைட் சைடில் வரும், அதனால் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஷன் தான் திருத்துறைப்பூண்டிக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஷன். மணலி ஸ்டேஷனுக்கு நம்ம கரெக்டாக 7:41க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி இந்த செக்ஷனில் வந்து திருவாரூருக்கும் திருத்துறைப்பூண்டிக்கும் நடுவில் 6 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. திருவாரூருக்கு அப்புறம் மாங்குடி, மாவூர் ரோடு, திருநெல்லிக்காவல், அலட்டம்பாடி, அம்மனூர், மணலி இந்த 6 ஸ்டேஷன்ஸ்லேயும் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் வந்து நின்று தான் போயாகணும், வேறு வழியே இல்லை. அதனால் இந்த 25 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு 40 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் பேசஞ்சருக்கு மட்டும். இப்போ நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ், தாம்பரம் செங்கோட்டை இதெல்லாம் வந்து 20 நிமிஷத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா எக்ஸ்பிரஸ்லாம் வந்து திருவாரூருக்கு அப்புறம் திருத்துறைப்பூண்டி தான் ஸ்டாப்பு. 6 ஸ்டேஷன்ஸும் சூப்பராக ஸ்கிப் பண்ணி டக்குன்னு 20 நிமிஷத்துக்குள்ளே போயிடுவாங்க. திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனில் ஒரு மெயின் லைன் என்ட்ரி கைஸ். நம்ம திருத்துறைப்பூண்டிக்கு கரெக்டாக 7:52க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்க்கலாம். இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 10 அண்டர்சவுடு 2 SLRD கைஸ். இதில் ஒரு சிலது 2010 மேனுஃபேக்சர் பண்ணது, அப்புறம் ஒரு சிலது 2011, அப்புறம் 12, 13, 14, 15 வரைக்கும் இருக்குது. இந்த ட்ரெயினில் ஒரு சில கோச்சில் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து எந்த இடத்துல உள்ளதும் ஒர்க் ஆகாது. அதை வந்து மயிலாடுதுறை ஜங்ஷன்லேயே நல்லா செக் பண்ணிவிட்டு ஏறுங்க. எந்த கோச்சில் வந்து சார்ஜிங் போர்ட் ஒர்க் ஆகுதோ அதில் போய்ட்டு உட்காருங்க. நான் பார்த்த ஐசிஎஃப் கோச் ட்ரெயினில் வந்து எந்த கோச்சில் வந்து சார்ஜிங் போர்ட் ஒர்க் ஆகாமல் இருந்தது கிடையாது. இந்த ட்ரெயினில் மட்டும்தான் அப்படி இருந்துச்சு. நான் போன தடவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்ச நாளில் வந்து ட்ராவல் பண்ணேன். அப்போ தான் எனக்கு சார்ஜிங் போர்ட் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தது தெரிஞ்சிச்சு. அப்போ தான் நல்ல வேலை பவர் பேங்க் வச்சுருந்தேன், அதில் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டேன். அதனால் நீங்கள் எப்போவுமே சேஃப்டிக்கு வந்து பவர் பேங்க் வந்து வச்சுக்கோங்க. ட்ரெயினில் தானே போகிறோம், கோச்சில் வந்து சார்ஜ் போட்டுக்கலான்னு வராதிங்க. இப்போ மெயின் லைன்லேருந்து லூப் லைனுக்கு மாறுது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஷன் தான் திருத்துறைப்பூண்டிக்கும் முத்துப்பேட்டைக்கும் நடுவில் இருக்க ஒரு ஸ்டேஷனு. தில்லை விலாகம் இந்த ஸ்டேஷன் வந்து 2 பிளாட்ஃபார்மில் ஒரு கிராசிங் ஸ்டேஷன் தான். நிறைய டைம் வந்து இந்த இடத்துல வந்து கிராசிங் வந்திருக்கு. நம்ம காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சர் எந்த இடத்துல கிராஸ் ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம வண்டி ஆன் டைமில் வரும்போது அதிராம்பட்டினமில் கிராஸ் ஆகும். ஆனால் இன்றைக்கி நம்ம காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சர் எங்கே கிராஸ் ஆகுதுன்னு தெரியல. அதை வந்து போக போக நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம தில்லை விலாகம் ஸ்டேஷனுக்கு கரெக்டாக 8:06க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இங்கே தான் கிராஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ், பார்க்கலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:11 ஆகுது. நான் நினச்சது கரெக்டு தான் கைஸ். இன்றைக்கி நம்ம காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சர் இங்கே தான் வந்து கிராஸ் ஆக போகுது. என்ன இன்றைக்கி அடுத்த சம்பவம் இன்னும் நடக்கலேன்னு பார்த்தேன், அதே மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அதான் நம்ம வர அன்றைக்கி சம்பவம் இல்லாமல் இருக்குமா. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:31 ஆகுது. இப்போ தான் நம்ம காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சர் தில்லை விலாகம்குள்ளே அரைவ் ஆகிட்டுருக்குது. நான் முதல்ல 8:11க்கு சொன்னேன்ல கைஸ், அப்போ வந்து இந்த வண்டி பட்டுக்கோட்டையிலேருந்து கிளம்பி அதிராம்பட்டினமுக்கு தான் வந்துகிட்டு இருந்திருக்கு. இன்றைக்கி அந்த வண்டியுமே லேட்டாக தான் வந்திருக்கு. இந்த வண்டி அதிராம்பட்டினம் வந்து நின்று, அடுத்து முத்துப்பேட்டை வந்து நின்று, அதுக்கப்புறம் கிளம்பி இங்கே வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 24 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்காக. இந்த மயிலாடுதுறை டு காரைக்குடி இந்த ஈஸ்ட் டெல்டா லைனில் இதாங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா கிராசிங் ஸ்டேஷன் வந்து ரொம்ப கம்மி. எல்லாமே வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷன்ஸ் தான். நீங்கள் நினச்சிருக்கலாம் அப்போ வந்து நம்ம வண்டியே வந்து முத்துப்பேட்டையில் போய்ட்டு போட்டிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா முத்துப்பேட்டையில் வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. முத்துப்பேட்டைக்கு எடுத்து அடுத்து ஒரு 13 கிலோமீட்டருக்கு அப்புறம் அதிராம்பட்டினம் தான் கிராசிங் ஸ்டேஷனு. ஒன்று அந்த வண்டியை அங்கேயே நிப்பாட்டிட்டு நம்ம வண்டி வர்ற வரைக்கும் அதை வெயிட் பண்ண வச்சுருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணலை, நம்ம வண்டியை தான் வெயிட் பண்ண வச்சுருக்காங்க அந்த வண்டி வர்ற வரைக்கும். இதுக்கடுத்து ராமேஸ்வரம் டு தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் வேறு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கோம். அது எங்கே கிராஸ் ஆக போகுதுன்னு தெரியல. மொத்தத்தில் நமக்கு தான் வந்து லேட் ஆகிட்டுருக்கு எப்போவுமே. இந்த மயிலாடுதுறை டு காரைக்குடி வண்டி எக்கச்சக்க கிராசிங்க்கு அப்புறம் தாங்க போய் சேரும். இது ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற வண்டி இது. நம்ம தில்லை விலாகம் ஸ்டேஷனுக்கு 8:06க்கு வந்து 8:35க்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். முத்துப்பேட்டைக்கு நம்ம கரெக்டாக 8:42க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். முத்துப்பேட்டை வரைக்கும் தாங்க இந்த பேசஞ்சர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்டாப்பிங்கும் வந்து 15 கிலோமீட்டருக்கு மேலே தான். அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. எல்லா ஸ்டாப்பிங்கும் இல்லை, அறந்தாங்கி வரைக்கும். முத்துப்பேட்டை டு அதிராம்பட்டினம் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்கிட்ட வரும். அப்புறம் வந்து அதிராம்பட்டினம் டு பட்டுக்கோட்டை அது ஒரு 12, அது மாதிரி வந்து 10க்கு மேலே தான் எல்லாமே. அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. இந்த மாதிரி பேசஞ்சர் ட்ரெயின்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்டாப்பிங்ஸோட டிஸ்டன்ஸை பொறுத்து தான் வந்து டைமிங்ஸ் வந்து மாறும்.
இந்த லைனில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸுக்குமே வந்து முத்துப்பேட்டையிலேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் இதுக்குள்ளே அதே ஸ்டாப்பிங் தான். முத்துப்பேட்டை நிற்கும், அதிராம்பட்டினம் நிற்கும், பட்டுக்கோட்டை நிற்கும். அதுக்கப்புறம் தான் பேராவணிக்கு முன்னாடி இந்த வண்டிக்கு ஒட்டங்காடு ஸ்டாப்பிங் இருக்கும். எக்ஸ்பிரஸுக்கு பேராவணி தான். கிட்டத்தட்ட திருத்துறைப்பூண்டிலேருந்து அறந்தாங்கி வரைக்கும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டைமிங்கில் தான் இந்த ட்ரெயினுமே ரன் ஆகும். ஏன்னா இந்த ட்ரெயினுக்குள்ளே ஸ்டாப்பிங் தான் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து நடுவில் உள்ள ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்காது. இதில் வந்து கொஞ்சம் சேர்ந்து வரும், அவ்வளோதான். அதனால் இந்த ஈஸ்ட் டெல்டா லைனில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கும் பேசஞ்சருக்கும் அவ்வளோவா வித்தியாசம் இருக்காது. பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் வந்து திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி, அதுக்கப்புறம் அறந்தாங்கி டு காரைக்குடி, இந்த 2 செக்ஷனுக்குள்ளே மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இந்த 2 செக்ஷனில் மட்டும்தான் அதிக ஸ்டாப்பிங் இருக்குது, அதுவும் பக்கத்தில். அதனால் எக்ஸ்பிரஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும். மற்ற இடத்துல, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த லைன்லேயே சொல்கிறேன், திருத்துறைப்பூண்டி டு முத்துப்பேட்டை, முத்துப்பேட்டை டு அதிராம்பட்டினம் டு பட்டுக்கோட்டை, இந்த இடத்துல வந்து இந்த பேசஞ்சருக்குள்ளே அதே ஸ்டாப்பிங்னா எக்ஸ்பிரஸுக்கும் இருக்குது. எக்ஸ்ட்ரா இந்த தில்லை விலாகம் மட்டும் எக்ஸ்பிரஸில் வராது. மற்ற எல்லா ஸ்டாப்பிங்குமே வந்து எக்ஸ்பிரஸுக்கும் இருக்குது. அதனால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கும் இந்த ட்ரெயினுக்கும் அந்த இடத்துல மட்டும் ஒரே டைமிங் தான். இந்த லைனில் எந்த இடத்துக்கு அப்புறம் ஸ்டாப்பிங்ஸ் அதிகமாகுதோ அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், மற்ற இடத்துல ஃபாஸ்ட்டாக போயிடும். கரெக்டாக 8:55க்கு நம்ம அதிராம்பட்டினம் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்கோம். அதிராம்பட்டினம் வந்து ஒரு பீச் இருக்குது, ஒரு சூப்பரான ஏரியா. இந்த ஸ்டேஷனுக்கு பின்னாடியே வந்து பீச் இருக்குது. டே டைம்லேயும் இந்த ஸ்டேஷனுக்கு பின்னாடி உள்ள பீச் வந்து விசிபிலிட்டி சரியாக தெரியல. ஆனால் அதிராம்பட்டினத்துக்கு பக்கத்துலேயே வந்து புதுப்பட்டினம்னு ஒரு பீச் இருக்குது, அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பேராவணிக்கு பக்கத்தில் மல்லிப்பட்டினம், அது ஒரு பீச் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பேராவணிக்கு பக்கத்துலேயே வந்து மனோரா, அது ஒரு பீச்சு, அதுவும் நல்லாயிருக்கும். அதிராம்பட்டினம் மெயின்லேயே இன்னொரு பீச் இருக்குது. தஞ்சாவூரில் பீச்சே இல்லைன்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூரில் வந்து டோட்டலாக 4 பீச் இருக்குது, எல்லாமே அவுட்டரில் தான் இருக்குது. ஒன்று அதிராம்பட்டினம் வரணும், இல்லைன்னா பட்டுக்கோட்டை வரணும், இல்லைன்னா மல்லிப்பட்டினம் வரணும், இல்லைன்னா பேராவணி போய்ட்டு மனோரா வரணும். இந்த 4 இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து பீச் பார்க்க முடியும். இந்த 4 இடத்துல எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னா புதுப்பட்டினம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அது மட்டும் தான் நல்லா க்ளீனாக ப்யூராக இருக்கும், தண்ணி நல்லா இருக்கும். அதிராம்பட்டினம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, மல்லிப்பட்டினமும் ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் மனோரா வந்து கொஞ்சம் ரொம்ப சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குங்க சொல்ல போனால். இப்போ க்ளீன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, நாங்கள் போனப்போ அப்படி இருந்துச்சு. மனோரா வந்து பேராவணியில் உள்ள டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்தே வந்து ரொம்ப அழுக்காக்கிட்டு போயிட்டாங்க. ஒன்றும் இல்லை, குப்பை அப்புறம் அந்த ஜூஸ் பாட்டில் இதெல்லாம் வந்து போடாமல் இருந்தாலே வந்து நல்லா இருந்திருக்கும். எல்லாத்தையும் போட்டு ரொம்ப இப்போ பார்க்குறதுக்கே நல்லா இல்லை. இப்போ நம்ம பட்டுக்கோட்டைக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வளைவு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கோ வந்து தெரியும், லைட்டாக தெரியும் உங்களுக்கு. டீசல் லோக்கோ அன்றைக்கி கொஞ்சம் டே டைமில் கவர் பண்ணலான்னு தான் இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக நான் பாம்பனில் தான் வரலான்னு இருந்தேன். அதில் வந்தால் ஃபுல்லாக நைட் டைம் ஒன்றுமே தெரியாது. கொஞ்சம் இதுலையாச்சும் வந்து கொஞ்சம் டே டைமில் கவர் பண்ணலான்னு நினச்சா அதுவும் இன்றைக்கி ரீஷெட்யூல் பண்ணிட்டாங்க. அதனால தான் டே டைமில் வந்து கவர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது. நம்ம பட்டுக்கோட்டைக்கு கரெக்டாக 9:09க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸும் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டுருக்கு, அதனால் தப்பிச்சிட்டோம். அது மட்டும் ஆன் டைமில் வந்துருந்துச்சுன்னா அந்த வண்டிக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகம். அதனால் நம்மளை அதிராம்பட்டினமில் ஸ்டாப் பண்ணி போட்டிருப்பாங்க. நல்ல வேலை இன்றைக்கி அது லேட்டாக வந்ததுனால நம்ம தப்பிச்சாச்சு. இப்போ வந்து பாம்பன் எக்ஸ்பிரஸ் பட்டுக்கோட்டை வந்துச்சு. பிளாட்ஃபார்ம் 1 வந்து அரைவ் ஆயிடுச்சு. நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் 2 வந்து அரைவ் ஆகிட்ருக்கோம். பட்டுக்கோட்டையில் வந்து 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. 5 பிளாட்ஃபார்ம் வர வரைக்கும் கூட கட்ட முடியும். ஃப்யூச்சரில் கட்டுவாங்களான்னு தெரில. ஆனால் பட்டுக்கோட்டை டு மன்னார்குடி, தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை, இந்த 2 ரயில்வே லைனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக 5 பிளாட்ஃபார்ம் வந்து கட்டிடுவாங்க. ஏன்னா 5 பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா 4 இடத்துலேருந்து வர்ற வண்டி நிற்கிற அளவுக்கு இங்கே பிளாட்ஃபார்ம் அவைலபிலிட்டி வந்து கிடைக்காது. ஃப்யூச்சரில் கட்டுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாங்க. தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை ரயில்வே லைனுக்கு முன்னாடி மன்னார்குடி டு பட்டுக்கோட்டை ரயில்வே லைன் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த லைன் மட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா பட்டுக்கோட்டையும் ஜங்ஷனாக மாறிடும், மன்னார்குடியும் ஜங்ஷனாக மாறிடும். அதோட தஞ்சாவூர், நீடாமங்கலம், மன்னார்குடி இந்த சைட்லங்கெல்லாம் பட்டுக்கோட்டைக்கு வந்து டேரக்ட் ட்ரெயின் கிடைக்கும். நம்ம பட்டுக்கோட்டையில் இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்க்கலாம். இந்த ட்ரெயினில் மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபா தான். இதுவே நீங்கள் மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடிக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போனீங்கன்னா, தஞ்சாவூர் மெயின் லைனில் போனீங்கன்னா 80 ரூபா. இதுவே தஞ்சாவூர் மெயின் லைனில் ரன் ஆகிற ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி வண்டியில் போனீங்கன்னா 95 ரூபா. பாம்பன் எக்ஸ்பிரஸில் வந்தீங்கன்னா 75 ரூபா காய்ஸ். இப்போ நம்ம ஒட்டங்காடு ஸ்டேஷனுக்குள்ளே அரைவ் ஆகிட்ருக்கோம். ஒட்டங்காடு வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷன் தான். ரைட் சைடு மட்டும்தான் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஒட்டங்காடுக்கு 8:20க்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். நாளையிலேருந்து நம்ம பட்டுக்கோட்டை டு காரைக்குடி இந்த செக்ஷனை எலக்ட்ரிஃபைடு செக்ஷனாக மாற்ற போகிறாங்க. அதாவது வந்து கரண்ட்டை வந்து அலோவ் பண்ண போகிறாங்க. நாளையிலேருந்து நம்ம பட்டுக்கோட்டை டு காரைக்குடி இந்த செக்ஷன்லேயும் 25,000 கிலோவாட் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அதனால் இனிமேல் வந்து ட்ராக்குக்கிட்ட யாருமே நிற்காதீங்க. ட்ராக்குக்கு பக்கத்தில் வந்து இரும்பு கம்பியோ இல்லை வந்து வேறு எதுவும் இரும்பு பொருள் வந்து கொண்டு போகாதீங்க. பட்டுக்கோட்டைக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடுச்சு கைஸ். ஏன்னா வந்து எல்லோரும் பின்னாடி தான் ஏறி இருப்பாங்க.
இதனால தான் நம்ம சேஃப்டிக்கு ஃப்ரண்ட் சைடு ஏறுறதே. ஃப்ரண்ட் சைடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ நம்ம பேராவண்ணிக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த பிரிட்ஜை தாண்டியாச்சுன்னா வந்து பேராவண்ணி தான். நமக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பட்டுக்கோட்டை டு பேராவண்ணி ரோடு. நான் வந்து எதனால இதில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறமா இரும்பு சம்மந்தமாக எதுவும் கொண்டு போகாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி 25 கிலோவாட்டும் வந்து ஹை வோல்டேஜ் இது. இவ்வளோ ஹை வோல்டேஜில் வந்து காந்த ஈர்ப்பு விசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஹை வோல்டேஜ்னால இது ஒரு காந்த மாதிரியே வந்து செயல்படும். அதனால் நீங்கள் இரும்பு சம்மந்தமாக ஏதாச்சும் கொண்டு போனீங்கன்னா அது உங்களோட சேர்த்து இழுத்துரும். அந்த கரண்ட் வந்து உங்கள் மேலே பாஸ் ஆச்சுன்னு வந்து உயிருக்கே வந்து ஆபத்தாயிரும். அதனால தான் சொல்கிறேன், எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு அப்புறம் இப்போ வந்து இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து நம்ம ஊருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸ் விடுவாங்க. அதனால் வந்து எனி டைமும் ட்ராக்கில் நிற்காதீங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து சேஃபாக ரோடை கிராஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ராக்கை கிராஸ் பண்ணுறதும் நல்லா பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். நம்ம பேராவணிக்கு கரெக்டாக 9:30க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். 1 மணி நேரம் 40 நிமிஷம் டிலேயில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் காய்ஸ். கிளம்புனது 5:10க்கு கிளம்ப வேண்டிய வண்டி 6:23க்கு 1 மணி நேரம் 13 நிமிஷம் டிலேவோட கிளம்புச்சு. ஆனால் இடையில இந்த காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சருக்காக தான் அரை மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணியாச்சு. அதனால தான் இவ்வளோ லேட்டாக வந்து இன்றைக்கி ரீச் பண்ணியிருக்கோம் காய்ஸ். நம்ம காரைக்குடி பேசஞ்சர் பேராவணிலேருந்து கிளம்ப ரெடி ஆகிடுச்சு. எல்லா சிக்னல் கொடுத்துட்டாங்க. இனிமேல் இந்த டீசல் இன்ஜினை நம்ம லைனில் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் டீசல் இன்ஜினோட சவுண்டையும் கேட்க முடியாது. இனிமேல் வேப் 4, வேப் 7, வேப் 5, வேப் 5லாம் இங்கே கொடுக்க மாட்டாங்க. மெயின் லைன்லேயே கொடுத்ததில்ல. நம்ம பேராவண்ணிக்கு அப்புறம் இந்த வண்டி ஆயங்குடி, அறந்தாங்கி, வளாரமாணிக்கம், பெரியக்கோட்டை, கண்டனூர், புதுவயல் இந்த 5 ஸ்டேஷனுக்கு அப்புறம் இந்த வண்டி காரைக்குடி போய் ரீச் ஆகும். இன்றைக்கி தாங்க தெரியுது காரைக்குடிக்கு இருக்கா இவ்வளோ ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்கன்னு. காரைக்குடிக்கு அரைவல் டைம் 9:55 தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சினால் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிலேவை கவர் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்லாக் டைமு. இன்றைக்கி வந்து மினிமம் ஒரு 10 மணிக்குள்ளே போய் ரீச் ஆகும். நம்ம பேராவணியில் எலக்ட்ரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷனும் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அதில் காங்கிரீட் போகிற வேலை மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது. அது மட்டும் முடிச்சிட்டாங்கன்னா நம்ம லைனில் வந்து பாம்பன் எக்ஸ்பிரஸ் 22 கோச்சோட ரன் ஆகும். இந்த விளாக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.